தாவேக்கால விஷயம். தாவேக்கால பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மாவட்ட கூட்டம், மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர் கூட்டமா நடத்துற மாரி இருக்காங்க. என்ன நடக்க போகுது அந்த கூட்டத்திலயாவது? என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஏதாவது கட்சி வேலைன்னு ஒண்ணு பண்ணுவாங்களா? இப்போ அந்த நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. தேர்தல் அறிக்கை குழு. தேர்தல் அறிக்கை கூட்டம். அதில் பாதி டம்மி பீஸு. மிச்சர் சாப்பிட்டு போகிற பீஸுங்க. அருண்ராஜ் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருக்கார். கொஞ்சம் பேரை. அப்புறம் இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட அதை கூப்பிட்டு நான் கேட்குறேன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐ விசாரணை, மற்ற விசாரணை, இந்த விவகாரங்கள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது விஜய் 2 டைலமாவில் இருக்கார். வரவே வேணான்னு முடிவெடுத்தா அவர்களுடைய அஜெண்டா வேறு மாதிரி போகுது அப்படின்றாங்க. என்னென்னா திமுக வாக்குகளை குறிவைத்து தட்டுவது. திமுக வரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அவர்கள் பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், வன்னியர் இவர்களை கை வைத்து தட்டணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா பார்த்தோன்னா டெல்டா, மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் இதுதான். இப்போ தென் மண்டலத்தை பற்றி ரொம்ப பெருசாக தாவேக்கா கவலைப்படல. அப்படி ஒரு இது டாக் ஓடுது. அப்போ இதில் இறங்கி நம்ம ஓட்டை பிரிக்கலாம் அப்படின்றது. நீங்கள் அவங்க பிரிக்கிற வாக்குகளும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வாக்குகள் தான் அதிகம். 3ல் 1 பங்கு. அது 3னா இங்கே 1 போகும். மொத்தமாக சேர்ந்து 4 வரும் அவங்களுக்கு. அப்போ அந்த 1 போகிறதுனால ஒன்றும் பெருசாக அதிமுகவுக்கு பாதிப்பு வராது. 2016 மாதிரி ஒரு முடிவு நோக்கி நகரும். ஒன்று இப்படி போவாங்க. இதில் தாவேகாக்குள்ளே நான் பேசுனதில் பலரும் சொல்கிறது, சார் எல்லாருடைய எண்ணமும் என்டிஏ கூட்டணி போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. செலவு இல்லை, பிரச்சனை இல்லாமல் தேர்தலை சந்திக்கலாம், 100% வெற்றி கேரண்டி. ஆனால் அப்படி போல முதல்வர் நம்ம சொல்லிட்டோமே, எப்படி அதை மாற்றிக்கிறதுனா, டிடிவி கூட சொன்னார் முதலாளியை மாற்றுன்னு. அவர் மாறலையா? அரசியல் எல்லாம் சகஜம்தான்.